ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மானாங்குடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கும் தகவலை கேட்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய சூரங்காட்டு வலசை கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள இந்த நெல்லானது இப்பொழுது முழுவதுமாக மூழ்கி அழுகக்கூடிய ஒரு நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கடுமையான இன்னல்களுக்கும் கடுமையான வேதனைக்கும் ஆளாகியுள்ளனர். பல ரூபாய், அதாவது ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து அந்த பணியை தொடங்கியிருக்க நிலையில் இந்த பெய்த மழையின் காரணமாக அந்த பயிர்கள் அழுகி வரும் நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் அவர் கடுமையான வேதனை இருக்காங்க. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். இப்ப இந்த மழையினால எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்குங்க? நீங்க எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஒரு 2 ஏக்கருமே முளைச்சி 2-3 பயிர்த்திலே வெள்ளம் முரட்டு பிடிச்சிருச்சு. பிடிச்சி பூராமே தண்ணிக்குள்ள இருக்காது. வரக்கூடிய வாய்ப்பும் கம்மி தான். ஒன்றும் வர்றது சான்ஸ் இல்லை. எல்லாமே தண்ணிக்கல. நீங்கள் இப்போ கூட உழுதுட்டு தான் வர்றேன். இன்னொரு வய திடலான வய அதில் நெல்லை ஊற வச்சுட்டு இப்போ உழுதுட்டு தான் வரேன். உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை இந்த பகுதியில் எல்லாருக்குமே அப்படித்தான். அந்த ஊருக்கு வடக்கிட்டு பூரா பாருங்க, தரவ மாதிரியே ஒரு தாப்பிட வயலே தெரியாம இருக்கு. தண்ணி ஃபுல்லா தண்ணி தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் மழை பெஞ்சிருக்கா? இதுக்கு முன்னால இந்த சீசன்ல எல்லாம் 2-4 மலையில விட்டு ஊற வச்சிருச்சு ஃபுல்லா. முன்னால ரொம்ப நாளைக்கு முன்னால அது மாதிரி இருந்துச்சு. ஒரு நேரம் அழுந்துச்சு. இப்ப அது இப்ப எந்த நிலையில இருக்கு பயிர்? இப்ப விதைச்சு 2 மாசம் ஆச்சு. அது வெயிலா இருக்கவும் முளைக்கல. வர லேசா தூத்த விழுவும் முளைச்சு வர மரம் கனத்த மழையா பிடிச்சிருச்சு. பூரா தண்ணிக்குள்ள இருக்குது. ஒன்றும் வர்றது. எவ்வளவு ரூபா பாதிப்பு அடைஞ்சிருக்கான்? அது 20 ரூபாய்க்கு மேல விவசாயி போட்டுதானே செய்யும். உரம் வாங்கி போட்டுறான், இது போட்டிருக்கோம்ல, அது பூரா நட்டம் தான். விவசாயம் உழுகுறது காசு எல்லாமே அது 10-20 ரூபாய்க்கு மேல எங்களுக்கே போயிடுச்சு. இப்போ எங்களை போல எத்தனை பேர் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் போத்தான் செய்யும். உங்க பேரு? என் பேர் சக்திவேல். அவர் கூறியதைப் போலவே, அதாவது ஒரு ஏக்கருக்கு சுமார் 20,000 முதல் 25,000 வரை செலவழித்திருப்பதாகவும் இந்த பணம் தற்போது வீணாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசுவதற்காக அந்த மானாங்குடி பகுதியைச் சேர்ந்த நபர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த பகுதியில் இப்போ எவ்வளவு ஏக்கர் இந்த பாதிப்படைஞ்சிருக்கு? இந்த பகுதியில் எந்தெந்த கிராம மக்கள்லாம் இது பாதிப்படைஞ்சிருக்காங்க? எங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 100 ஹெக்டர் இது இந்த நிலப்பரப்பு, இந்த விவசாயம். ஆமாம், 100 ஹெக்டரு. இதில் என்ன இப்போ பிரச்சனைனா, நாங்கள் புரட்டாசி மாதம் தான் விதைக்கவே ஆரம்பிப்போம். இது புரட்டாசி மாதத்தில் உழுது விதைச்ச நெல் எல்லாமே தண்ணியில் முழுக்க அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ ஊரணி, தரவை இது எல்லாமே நிரம்பிடுச்சு. எங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு இப்போ நிரம்ப வேண்டிய குளங்கள்லாம் இப்போவே நிரம்பிடுச்சு. அப்போ அந்த வயலில் இருக்கிற அத்தனை நெல்மணிகளும் இப்போ வந்துருச்சு. இனி அது எப்போ விதைக்கிறது? இப்போ வயல்வெளியெலாம் விதைக்கவும் முடியாது. ஃபுல்லாக நீர்நிலைகளாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே வேணால் எல்லாம் மாணவர் விடுதி இதெல்லாம் தண்ணி சூழ்ந்து தான் முழுக்க நிற்கிது. அங்கிட்டு குளங்கள், குட்டைகள் அத்தனையும் நிரம்பிடுச்சு. அதனால் இப்போ ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துடுது. இங்கேருந்து தாமரக்குளம், அந்த ரெட்டையூரணி இந்த பகுதியெல்லாம் இப்போ நிறைஞ்சு தண்ணி எல்லாமே இந்த பகுதியில் தான் வரும். நீங்கள் பார்க்குறீங்க, பெரிய தரவை இது முழுக்க இந்த தண்ணி இங்கே தான் வரும். அப்போ இன்னமும் ஆபத்தான நிலைமையில் இருக்குது. இன்னும் மழை இருக்குன்றாங்க. அதை நினைக்கும் போது எங்களுக்கு கிராமத்தில் அச்சமாக இருக்குது. இப்போ அவர் கூறியதை போலவே இப்போ தற்பொழுது இந்த விவசாய பணி என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விவசாயிகள், அதாவது விவசாய தரப்பில் இப்போ மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் விடுத்திருக்கீங்க? இப்போ கண்டிப்பாக நான் இப்போ இது முக்கியமாக விவசாயிகளுக்கு இந்த உழுது விதைச்சது முழுக்க வீணாயிடுச்சு. இப்போ ஏதாவது விவசாயம் வந்த பிறகு முளைச்ச பிறகு பயிரை காட்டி வாங்குறதுலாம் விவசாயம் இருக்கு அப்படின்னு. இப்போ உழுது நெல்மணிகள்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ விதை நெல் கையில் இல்லை. ஆகையினால இது அரசு கவனத்தில் எடுத்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இதை உழுது விதைச்சவங்களை கணக்கெடுத்து எல்லாருக்குமே நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறது இந்த கிராமத்தின் சார்பாக எங்களை வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் கிராமத்தினுடைய செயலாளராகவும் இருக்கிறேன். அந்த முறையில் மக்களுடைய கோரிக்கை தான், அப்படி தான் இருக்கும். அவர் கூறியதைப் போலவே மாவட்ட அதிகாரிகள், விவசாயத்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு சூரங்காட்டு வலசை, கடுக்கா வலசை, மானாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தி தற்போது இருக்கக்கூடிய இந்த பயிர்களின் நிலையை அறிந்து விவசாயிகளுடைய அந்த கஷ்டகாலத்தை அறிந்து அவர்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.